Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். எங்க போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நானும் மகியும் என்னடா இது ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் நினைச்சிருக்கமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்றேன். நம்மளோட நாகாஸ் ஒலி நேச்சுரல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நம்மளோட கான்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட்ல பின் பண்றேன். ரிவ்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் யூடியூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அது பாருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது, வெயிட் லாஸ் காம்போ, அதாவது உங்களுக்கு 3 வேளைக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னாவே 22 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம நார்மல் டேஸில் சாப்பிட்ற செலவும் மிச்சன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்களுக்கு சொல்லுவாங்க, 22 நாளில் நான் சாப்பிட்டு ஏற்றின உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி செலவில் ஹெல்த்தியான வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட், ஹெல்த் மிக்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் அண்ட் அயன் பவுடர். இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, ரொம்ப நேரம் நிற்கிறதுனால கால் வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு உடனே சரியாகும். அதனால எல்லா ப்ராடக்ட்டுமே பாருங்க. என்னென்ன வேணும் இல்லை எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கிளம்பிட்டோம். மொதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா இது, ஏன்னா கும்பகோணம் கோயிலுக்கு வந்து, அதாவது சுவாமி மலைக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எப்போ கிளம்புறது அப்படின்னு ஒரு இதே குழப்பமாகவே இருந்துச்சு. மொதல் நாள் நைட்டு நான் நினைக்கிறேன், சரி போயிட்டு வரணும், மகிக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா வேலையில் மறந்தே போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் வந்து சில விஷயங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ மகி உடனே சொன்னார், சுவாமி மலை கோயில் போயிட்டு வரலாமா, முருகரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். என்னடா இது, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த நினைக்கிறோமே, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி பாப்பா தம்பியெல்லாம் அழைச்சிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வயல்வெளி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று இறங்கினதுக்கப்புறம் அடிச்சது பாருங்க வெயில், அடங்கப்பா தாங்க முடியலை. அந்த செப்பல்லாம் நாங்கள் கார்லேயே காட்டி விட்டுட்டு போயிட்டோம். காருண்யா பார்த்தீங்கன்னா கருணை கடலே கந்தா போட்டின்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு அம்மா இங்கே கடல் இருக்கான்னு கேட்டுச்சு. ஏய் சாமியை தாண்டி அப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போய், சாய் பார்த்தீங்கன்னா வெளியில் யானை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, ஏமாத்திட்டீங்க என்னன்னு கேட்டுட்டு இருந்தான். டே இருடா யானையை காட்டுறேன், எங்கன்னு தெரியல, இன்னைக்கு எங்களுக்கு யானை சிக்கவே இல்லை அங்கே பார்க்கறதுக்கு. அப்புறம் போய் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விநாயகரை பார்த்தா தோப்பு கரணம் போடணும் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு கூச்சப்படவே கூடாது அப்படின்னு. நான் எங்கள் விநாயகரை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு வாட்டி தோப்பு கரணம் போட்டுட்டேன் அப்படின்னா ஓகே, எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால எப்போவுமே விநாயகரை பார்த்தீங்கன்னாவே தோப்பு கரணம் போட்டுருங்க. போகும்போதே சாய் லட்டு வேணும் அப்படின்ட்டா, லட்டை வாங்கிட்டு தான் உள்ளே கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனோம். டிக்கெட் வந்து அந்த ஸ்பெஷல் தரிசனம் 100 ரூபாய். ஏன்னா கூட்டம் சரியான கூட்டம். சாயெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டான், எங்களை பாட்டு படுத்தி எடுத்துருவான். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால செல்லெல்லாம் கீழே கொடுத்துட்டு மேலே போய் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போதே மனசுக்குள்ளே புளியோதரை அப்படின்னு தான் தோணுச்சு. புளியோதரையை வாங்கி அதை எடுத்து வாயில் போட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சூடாக பிளாஸ்டிக்கில் யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன், பயமாக இருக்கும் எனக்கு. ரொம்ப அன்பாக என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா சாப்பிடுவேன் அவங்களுக்காகன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப பயம். இதில் சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா கொதிக்க இருந்துச்சு. நம்மளே சில்வர் டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து வாங்கியிருக்கலாம் போலன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஸோ நீங்களும் யாருக்காவது நீங்கள் ரிலேஷனுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்க ஆசைப்படுறீங்கன்னா சூடாக பிளாஸ்டிக்கில் வச்சு கொடுக்காதீங்க, சில்வர் டப்பாவில் வச்சு கொடுங்க, திருப்பி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஐயங்கார் டிகிரி காப்பி சூப்பராக இருக்குன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க போல இவள்கிட்ட. இவன் ஆஹா ஓவோன்னு சொல்லிட்டு போய் கடையில் வாங்கி கொடுத்துட்டு நல்லாவே இல்லைன்ட்டா. அவங்க கடைக்காரங்களும் சொல்கிறாங்க, டிகிரி காப்பி கும்பகோணம் ஸ்பெஷல் காஃபிலாம் அது ஆயிடுச்சுங்க, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபில்டர் காப்பி இருக்கும், பட் அந்த டேஸ்ட்டெல்லாம் இப்போ கிடைக்குமா தெரியல. அது வந்து தண்ணி கலக்காத கறவை மாட்டு பால்லேருந்து அப்படி பண்ணுறதுங்க, அப்படி இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் அது ஏதாவது 1-2 இடத்துல யாரும் வீட்டில் தான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஆமாம், இருந்தாலும் கும்பகோணத்துக்கு போய் காப்பி குடிக்காம நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாரு நம்மகி, நான் வந்து கும்பகோணம் காஃபினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால ஒரு காப்பி தூள் பேக்கெட் வாங்கி கொடுத்தாரு. அங்கேயே அரைச்சி கொடுக்குறாங்களாம். உண்மையாகவே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு முழு தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் அரைச்சி பால் எடுத்து, இப்போ நான் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப்புக்கு வந்து 2.5 கப்பு நான் தண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி அதுக்கு பதில் தண்ணிக்கு பதில் தேங்காய் பாலாவே ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே நம்மளுக்கு போதும். அதே மாதிரி பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா திருப்பி நான் அதை சாப்பாட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு 2 விசில், பட்டாணிக்கு 5-6 விசில் அடித்தாதான் வேகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டே அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்.
அது செய்யறதுக்கு நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பால் ரைஸ் தான் செய்ய போகிறேன். தாளிப்பு ஐட்டங்கள் இருக்கிற அத்தனை மசாலா வஸ்துக்களையும் போட்டு தாளிக்க வேண்டியது தான். சோம்பு மறக்காமல் எடுத்துக்கோங்க. நெய் போட்டு, ஆயில் ஊற்றலை, நெய்யை மட்டும் போட்டு அது கூட இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா. நீங்கள் வேணும்னா இது கூட வந்து கொத்தமல்லி, புதினா போடுங்க, செமையாக இருக்கும். நம்ம வீட்டில் சரியாக போச்சு, அதனால் நான் எடுக்கலை. அது கூடயே பார்த்தீங்கன்னா வேக வச்ச பட்டாணி, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலில் ஊற வச்ச அரிசி, தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் போட்டு அப்படியே அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 விசில் அடிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இதுவே ஹெல்த்தியானது தான் தேங்காய் பால் ரைஸே. இதுக்கு நான் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு காய்கறி இருக்குது. அதில் கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர், அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னத்தை போட்டேன், ஏதோ போட்டேன், இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கூட வந்து பீன்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வதக்க போகிறோம். இது கூடயே வந்து நான் பட்டை, அந்த கல்பாசியா கடல் பாசியா அது கொஞ்சம், சோம்பு, இதை வந்து போட்டு நம்ம வதக்கிடலாம். இரும்பு சட்டி தான் நம்ம வீட்டில். நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஆயிலே இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னு நம்ம ஹெல்த்தியாக யோசிக்கிறோம்ல, அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கே போய் அடியில் இருக்கிற கோட்டிங் கடைசி லேயர் வர்ற வரைக்கும் சில பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சட்டியை தூக்கி போட மனசு வராது நம்மளுக்கு. இதுக்கு இரும்பு சட்டினா நம்ம காலத்துக்கு பிறகு பிள்ளைங்க கூட வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு மாறிட்டேன். ஏன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து உறிஞ்சு அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும்போது தோல் பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் வதக்கி அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டாணியும் கூடயே போட்டு நான் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கு அப்புறமா சும்மா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சதையும் கூட போட்டுட்டு இது கூட வந்து நம்ம இது அது என்னது குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் சரியாக போச்சு, நான் போடலை. அது கூட வந்து நீங்கள் முந்திரி சேர்த்து வதக்கி அரைக்கலாம், கொஞ்சம் தேங்காய் கசகசா அரைக்கலாம். நான் இதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. நம்ம எடுத்து வச்ச காய்கறி, மீல் மேக்கர் கூட போடலாம். அவ்வளோதான். ஒரு 2 விசில் அடிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பால் ரைஸு கிரேவி. நான் பாலை வந்து சைடில் காய வச்சுட்டேன். பால் வந்து அது பசும்பால், அதனால் நான் வடிகட்டி காய்ச்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. தம்பி என்ன பண்ணிட்டான், எனக்கு நெய் சோறு மட்டும்தான் வேணும், வெறும் வெள்ளை சாதத்தில் நெய் போட்டு தான் வேணும்ட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள். அடுத்து மில்க் ஷேக் கேட்டான் தம்பி. பனானா அது கூட வந்து கொஞ்சோண்டு வெள்ளை கரைசலை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு கூட கொஞ்சம் பால். இந்த வெயிலுக்கு நீங்கள் 2-3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக, கடையிலேயே அவங்க கேட்கவே மாட்டாங்க, ஜூஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட பாதாம் முந்திரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க, அவன் வாயை பார்த்தீங்களா, குச்சி வச்சுட்டு சிரிக்கிறான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் சொல்கிறத நீங்களே கேளுங்க. எப்படி இருக்கு? தேங்க்யூ செல்லமே. ரைஸும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. மகிக்காக தான் எடுக்க சொன்னாரு. ஸோ அப்படியே அழகாக எடுத்து சூப்பராக கொடுத்துடலாம். அம்மா சமைச்ச தேங்காய் பால் ரைஸ் எப்படி இருக்கு செல்லம்? சூப்பராக இருக்காம்மா. இப்போ என்ன அதை சாப்பிட்றீங்களா மாட்டீங்களா? சாய் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இப்போ பூவா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்குமா, டெய்லி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்குறான். ஆமாம் தானேப்பா? லவ் யூ. மகி கீழே ஆஃபீஸ் போயிட்டாங்க சாப்பாடு போட சொல்லிட்டு. இவர் அதுங்களும் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. என்ன செல்லம்? என்ன செல்லம்? அப்படியா? சரி, அப்பா அழைச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம் போங்க. பேச்சிட்டு இருக்காங்களா? சரி பாய். நீ சொல்லு. see you. love you. பாட்டா எப்படி இருக்கு செல்லம்? சூப்பரா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா சாய் ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். என்ன பண்ண நேத்து சாய்? நேத்து என்ன பண்ண நீ? செஞ்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் எங்க ஒளிஞ்சான்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு. என்ன பண்ண நேத்து? ஆசைப்பட்டு வாங்கின சேலை இவ்வளோ சீக்கிரம் உடைப்பான்னு நான் நினச்சே பார்க்கல. இனிமேல் மண்பொருள்லாம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த சிலையை ஒட்டுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்ட போகிறேன்னு காட்டுறேன். ஏன்னா மகி தான் ஒட்டி தரேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.